மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பைய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமேன்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில், உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாக இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். லூக்கா 11:10 அதன் கடைசி பகுதி மாத்திரம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் திறப்பார் தேவஜனமே? யாருக்கு ஆண்டவர் கதவை திறக்கிறார்? யார் தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் திறப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு முன்பதாக போய் தட்டாம எல்லாம் பெல் அடிக்காம பிசாம இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம வந்திருக்கோன்ட்டு? அவங்க திறக்கவே மாட்டேங்காங்கன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? தட்டுகிறவனுக்கு தான் அவர்கள் திறப்பார்கள். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன நல்லா டிஸ்டர்ப் பண்ணுங்க, எனக்கு நல்லா உங்க நாய்ஸ் எனக்கு கேட்க விடுங்க, அப்போ உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க்கையில திறக்காத கதவுகள், திறக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு நான் திறந்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, லூக்கா 11:5 முதல் 8 வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறவன் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தம் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் போய் தன் ஃப்ரெண்ட்கிட்ட மிட் நைட்ல 12:30 வச்சுக்கோங்க, கதவை தட்டுறாரு. எப்பா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், அவன் முன்பதாக வைக்க எனக்கு எந்த ஒரு பிரெட்டும் இல்லை, நீ 3 அப்பங்களை கடனாக எனக்கு தான் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இவர் டிஸ்டர்ப் பண்றதும் மிட் நைட்டு, அவர் ஃப்ரெண்டும் டிஸ்டர்ப் பண்றாரு மிட் நைட்ல. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, டைம்லாம் பார்க்காத, என்னை எப்போனாலும் கூப்பிடு, நான் வருவேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணு, உனக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த மனுஷன் அவன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்கிறதுனால வரல, ஆனா தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்றான் பா ரொம்ப, அதனால அவனுக்கு நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றாரா. ஹல்லேலூயா. அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதனாலலாம் கிடையாது, டிஸ்டர்ப் பண்றான் ரொம்ப, அதனால செய்றேன்னு சொல்ற. நீங்க சொல்லலாம், ஆண்டவருக்கு என் வழிகள் தெரியும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க. உண்மை, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப அவருக்கு பிலவட். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏன்டா நீ ஜெபிச்சியாப்பா, இவ்வளவு காரியங்கள் பேசுறியே, ஏன்ட்ட நீ கேட்டுக்கொண்டியா, ஏன்ட்ட நீ கதவை தட்டினியா அப்படின்னு கேட்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தட்டுறவனுக்கு தான்ப்பா நான் தரப்பேன், நீ தட்டவே மாட்டிக்க, வெளியே நின்றுட்டு சொல்ற என் ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அல்ல, நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களான்னு பாப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கதவை தட்டுறீங்களான்னு பாப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:10 வாசிக்கிறேன். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறமுண்டது. பேதுருக்கு நாளைக்கு கழுத்து அறுபட போகுது. ஹல்லேலூயா. யாக்கோபை கொன்னுட்டாங்க. அப்போ 2 சேவர்கள் மத்தியில, சோல்ஜர்ஸ் மத்தியில தூங்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்த தூதன் ஒருத்தர் வர்றாரு. அந்த அறை முழுவதும் வெளிச்சம் இருக்கும் பொழுது பேதுரு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. ஒரு இரும்பு கதவு இருக்குது ஹல்லேலூயா பட்டணத்துல. அப்போ அது இரும்பு கதவு தானா திறக்குதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில சில கதவுகள் இரும்பு மாதிரி இருக்குது. கதவு அது வழியே இல்லை போகிறதுக்கு, அப்படி இருக்குது. ஆனால் அவைகள் உங்களுக்கு தானாக திறக்கும். ஆண்டவருடைய டிவைன் இன்டர்ஃபரன்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புவார், ஏஞ்சல்ஸ் யாரையும் அனுப்புவார். அவங்க கையை பிடிச்சு கூட்டு போவாங்க. அப்போ திறக்காத இரும்பு கதவுனா உங்களை வாழ்க்கையில தானா திறக்க போகுதுன்னு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:13 வாசிக்கிறேன். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாம் மேல வந்து ஜெபம் பண்றாங்க ஒரு வீட்டுல. அப்போ பேதுரு, இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு தூதன் வழியா இரும்பு கதவெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீடு கதவை தட்டுறாரு. இரும்பு கதவு கூட தானா திறந்துருச்சு, இவர் கேட்காமலே திறந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆனா வீடு இதுல வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் பொழுது ஜானுக்கு கேட்கல, யாக்கோபு இறந்துட்டாரு, ஆண்ட்ரூக்கு கேட்கல, யாருக்கும் கேட்கல, யாருக்குமே கேட்கல. ஆனா ரோதை என்கிற ஒரு பெண், காது ஷார்ப்பா இருக்கு, அவங்க வந்து திறக்கிறாங்க. சீக்கிரம் திறக்கல. பேதுருடைய சத்தத்தை கேட்ட உடனே டிசைபிள்ஸை பார்க்க போயிட்டாங்க. பேதுரு வந்திருக்காரு, பேதுரு வந்திருக்காரு. அவர் வெளியே தட்டிட்டே இருக்காரு. நிறைய கதவுகள் நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் பெரிய ஆள் வந்திருக்கிறேன், நான் தட்டிட்டு இருக்கேன், யாரும் திறக்க மாட்டேங்காங்க. நான் சொல்லிட்டா ரகசியம், அவங்க அங்க அந்த சைடுல இருக்கவங்களுக்கு உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட். ஹல்லேலூயா. ஆமா, இவரு வந்திருக்காரு, இவரு வந்துட்டாரா, எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு திறக்காம இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவங்களுக்கு நம்ப முடியல நீங்க வந்திருக்கீங்கன்ட்டு. அதனால அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவங்க திறக்காம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தொடர்ந்து தட்டி கொண்டே இருங்க. நீங்க தொடர்ந்து தட்ட என்ன தெரியுமா நடக்கும்? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:16 வாசிக்கிறேன். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். நீங்க தொடர்ந்து தட்டும் பொழுது அவங்க ஒரு நாள் தொடர்ந்துருவாங்க. நீங்க போயிடக்கூடாது, அவங்கள பார்க்க முடியாது அப்புறம். ஹல்லேலூயா. தொடர்ந்து தட்டிட்டே இருங்க, அவங்க திறந்துருவாங்க. திறந்து உங்களை பார்த்து பிரமிப்பு உண்டாகும். இவர் வந்துட்டாரா, இவரா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆமா, கதவுகள் திறக்கும். இதுவரையிலும் திறவாத கதவுகள் திறக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணி தட்டுங்க, அவர் உங்களுக்கு திறப்பார். உங்களுக்கு வேண்டிய அப்பத்தை எல்லாம் கொடுப்பார். ஹல்லேலூயா. இரும்பு கதவுகள் தானாய் திறக்கும். ஹல்லேலூயா. பிரமிப்பு உண்டாகும் வண்ணமாய் உங்களை அவர் வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, நீர் நல்லவராய் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பாதத்தை பிடிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய கைகளை பிடித்து முத்தம் செய்கிறோம். இயேசுவே எங்களை இரட்சியும், இயேசுவே எங்களை இரட்சியும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் கதவுகளை தட்டுகிறோம் அப்பா. மனுஷன் எங்களுக்கு திறக்காட்டியும் நீங்க திறப்பீங்கப்பா. மனுஷங்க பூட்டின கதவை நீங்கள் தானாய் திறந்து கொடுப்பீங்க ஆண்டவரே. எங்களை விடுதலை ஆக்குவீங்க ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே. பிரமிப்புண்டாக செய்வீங்க ஆண்டவரே. ஆச்சரியங்கள் உண்டாகும், அதிசயங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், குட்னஸ் உண்டாகும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.